श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे वृणीमहे च तत्राभ्यौ दम्पती जगदाम्पति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमधुपालिं श्रीब्रह्मतिं प्रकलिजिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् उपवीतिन ऊर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजहत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्तवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां त्वयि रक्षति रक्षकैकिमन्यैः त्वयि चारक्षति रक्षकैकिमन्यैः इति निश्चदिति श्रियामि नित्यं बृहरे वेगवती तटाश्रयं त्वाम् சாட்சாத் நரசிம்மருடைய நரசிம்ம ஜெயந்தி நேற்று எல்லாரும் கொண்டாடினோம். அப்படி அகோபில மடத்துல நம்ம மைசூர்ல நரசிம்மனுடைய அனுகிரகத்தினாலையும் ஆச்சாரியர் ஐசிங்கர் அனுகிரகத்தினாலையும் இப்ப ஏற்பட்ட இந்த உபன்யாசம் நம்ம கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால பெருமாள் தான் அனைத்துக்குமே நமக்கு இந்த சத் சங்கத்தை உண்டாக்குறது அப்படின்றது பெருமாள் தான். அப்பேற்பட்ட நரசிம்ம ஜெயந்தி நேற்று கொண்டாடினோம். அவருடைய அனுகிரகத்தினால நம்ம யதிராஜ சப்ததி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த யதிராஜ சப்தத்தில 63 ஸ்லோகம் அது வரைக்கும் முன்னாடி முடிச்சோம். ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய அவதார வைபவத்துக்கு முன்னாடி இப்ப 64வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு ரீகேப்பா 63வதுல சாட்சாத் ஸ்ரீ பாஷ்யக்காரர் பெருமாளுடைய தத்தாத்திரேய அவதாரம் அப்படின்னு சொன்னார். காஷாயேன கிரஹீத பீத வசனா தண்டை மண்டிதா அப்படின்னு. அப்போ பெருமாளே என்ன பண்ணேராம், காஷாயத்தோட பீதாம்பரத்தை விட்டு ஒரு அவதாரம் எடுத்தேராம். அந்த காலத்திலேயே வேதத்துக்கு புறம்பாக அர்த்தங்கள் சொல்லி வைதிக மார்க்கத்திலேருந்து ஜனங்களை மாற்றக்கூடிய சமயத்துல பெருமாளே வேற வழி இல்லாம இந்த சந்நியாச ஒரு இதுவாக திருதண்டத்தோட அவதாரம் பண்ணேன். அந்த தத்தாத்திரேயர் அவரே தான் பிற்காலத்திலையும் ராமானுஜராக அவதாரம் பண்றே இந்த வைதிக மதத்தை ரட்சிக்க அப்படின்னு சாட்சாத் பெருமாளுடைய அவதாரமே அப்படின்னு பார்த்தோம். ராமானுஜர் அவதாரத்தை கொண்டாடும் போது அவர் ஆதிசேஷ அம்சம்தான். ஆனா நிறைய அம்சங்கள் கலந்துருக்கு. இப்ப ஹனுமாரே சொல்லும், இப்ப நரநாராயணர்னு சொல்றோம். அதுல நரன் அப்படிங்கும்பொழுது நரநாராயணா சேர்ந்து இருக்குச்ச பகவத் அம்சம் உண்டு. அது யாருன்னா அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு இந்திரனுடைய அம்சமும் உண்டு. அப்படி சில பேருக்கு நிறைய அம்சங்கள் கலந்திருப்பா. ஹனுமாருக்கு ருத்ராம்சமும் உண்டு. ஆனா வாயு புத்திரன் முக்கியமாக, பெருமாளும் அவருடைய அனுகிரகமும் பூர்த்தியா உண்டு. அந்த மாதிரி பல அம்சங்கள் சில பேருக்கு உண்டு. அது அதீதம். அந்த மாதிரி ராமானுஜருடைய அவதாரத்தை சொல்லும் பொழுது சாட்சாத் பராசர பட்டர் என்ன சொல்றாருன்னா, இவர்தான் சாட்சாத் வியாசரே அப்படிங்கிறது. வியாசரே தான் திருப்பி அவதாரம் பண்ணேர். ஏன்னா வியாச சூத்திரங்களுக்கு அர்த்தம் மாத்தி சொல்லும் பொழுது அந்த பிரமாணமாக வியாசருடைய ஹிருதயம் என்னவோ காட்டணும் அப்படின்னு. அப்புறம் சில பேர் சொல்லும் பொழுது பஞ்சாயுதமும், திருவரங்கத்தமுதனார் ராமானுஜர் உற்றிருந்தாதி சொல்லும் பொழுது பஞ்சாயுதமும் அவரே. அதை சுவாமி தேசிகனும் சப்தத்தில சொல்றாரு. இந்த இடத்துல காட்டும் பொழுது இவர் சாட்சாத் பகவானே அப்படின்னு தத்தாத்திரேய அவதாரம் அப்படின்றத எடுத்து சொல்றாரு. சில பேர் சுதர்சனாம்சம் அப்படிங்கிறான். சுதர்சனம் அப்படின்னா சுதர்சனருடைய முக்கியம் என்னன்னா சத்ரு சம்ஹாரம். அது மட்டும் இல்லையாம், நமக்கெல்லாம் பகவானுடைய திருவடியை காட்டு சுதர்சனம். அந்த மாதிரி பகவான் திருவடியை அடைய மார்க்கத்தை காட்டினவர் ராமானுஜர்னால அவரும் சுதர்சனாம்சம் அப்படின்னு. எல்லாம் அபிமானத்துல மட்டும் சொல்லல, இது அத்தனைக்குமே பிரமாணம் இருக்கு, காரணம் இருக்கு. அவ இப்படி இந்த அவதாரம்னு சொல்றான்னா அதுக்கு அத்தனை காரணம் ராமானுஜர் அப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணதுனால தான் அதெல்லாம் சேர்த்து இவர் அந்த அவதாரமோ அப்படின்னு அதுல அப்படி ஆச்சரியமாக கொண்டாடுற மங்களம். எதிராஜ மங்களம் அப்படின்ற ஸ்லோகத்துல சோத்திர பாடத்துல வடுகு நம்பிகள் சொல்றார், இவர் சாட்சாத் சேஷாம்சமோ இல்ல பகவத் அம்சமோ இல்ல சுதர்சனாம்சமோ பஞ்சாயுதாம்சமோ அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறார்கள் அப்படின்னு எல்லா அம்சமும் சேர்ந்து அப்பேற்பட்ட எதிராஜாய மங்களம் அப்படின்னு அங்க ஆச்சரியமாக மங்களாசாசனம் பண்று. அப்படி இங்க வைபவமாக இருக்கே. 64வது ஸ்லோகத்திலேருந்து பார்க்கலாம். லப்ஸ்யே லக்ஷ்மண யோகினஹ பதயுகம் ரத்யா பராகச்சடா ரக்ஷாரோபணதன்ய சூரி பரிஷத் சீமந்த சீமந்திகாம் भिक्षा पर्यटन क्षणेषु बिभराञ्चक्रे गलत्तिमिषा
யத்வினா யத்வின்யாச மிபேன பத்ரமகரி முத்ராம் சமுத்ராம் பராம் அப்படின்னு இங்க பூமி தேவி ரொம்ப கொண்டாடுறாளாம் ராமானுஜர் இங்க அவதாரம் பண்ணதுனால. ஏன் அப்படின்னா ரக்ஷாரோபண தன்ய சூரி பரிஷத் சீமாந்திகா அப்படின்னு பிக்ஷா பர்யா ஸ்ரீ பாஷ்யக்காரர் பிக்ஷை எடுத்துதான் அந்த காலத்துல உஞ்சவிருத்தி அப்படின்னு சொல்லுவா. ஒரு சன்னியாசாசிரமத்துல இருக்கிறவா என்ன பண்ணுவாள்னா மகா வைதிகர்களான கிரகத்துல அப்பேற்பட்டவா அவளுடைய ஆத்து வாசல்ல போய் பிக்ஷை கேட்பா, அவளுக்கு அதை சாதிப்பா. அப்படி ஒரு நாளைக்கு ஒரு வேளைதான் சன்னியாசாசிரமத்துல இருக்கிறவா சாப்பிடலாம், அந்த ஒரு வேளையுமே பிக்ஷை வாங்கிக்கணும் அப்படின்வா. அப்படி ஒவ்வொரு இதுவா போய் அங்க ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் இருக்கிற இடமா பார்த்து யாரெல்லாம் பரம வைதிகர்களாக இருக்காளோ அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்காளோ அவா கிரகத்துல அவா திருவாராதனம் பண்ண உடனே அங்க போய் பிக்ஷை எடுத்துக்கணும் அப்படின்றது சன்னியாசத்துல ஒரு வழக்கம். அப்படிதான் எதிராஜர் கடைசி காலம் வரைக்கும் இருந்து அதுல நடுவுல தான் அவருக்கு ஒரு ஹானி வந்துடுது. இப்ப என்னன்னா அவர் ஸ்ரீரங்கத்துல ஆச்சரியமாக வைபவமாக நடத்திட்டு இருக்கும்போது அந்த ஊர்க்காரால சில பேருக்கு அவர் மேல ஒரு அகங்காரம், இவர் என்ன வெளியூர்ல இருந்து நமக்கு ஆர்டர் போடுறது அப்படின்னு. அப்ப ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டா அப்படின்னா அந்த பிக்ஷையிலேயே விஷம் கலந்து போட்டுற சொல்லிட்டாராம் ஒரு சுவாமி. அவ ஆத்து மாமிக்கு ரொம்ப இப்பேற்பட்ட எதிராஜருக்கு நம்ம இப்படி பண்ணலாமான்னு மனசு கஷ்டம். ஆனா அந்த காலத்துல பர்த்தாவை மீறவும் முடியல. இவர் பிக்ஷைக்கு வரும் பொழுது அந்த விஷம் போட்ட பிரசாதத்தை சாதிக்கிறாளாம். அப்ப என்ன பண்ணான்னா அந்த அம்மா அழுதுண்டே வந்தாலும் மனசு கஷ்டம். உடனே என்ன பண்ண சுவாமியை சேவிச்சுட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு பிக்ஷையை சாதிச்சுட்டாலாம். எப்பயுமே சன்னியாசாசிரமத்துல இருக்கவாளுக்கு பிக்ஷையை சாதிச்சுட்டு அவ அந்த பிக்ஷை ஸ்வீகரிச்சதுக்கு அப்புறம்தான் போய் சேவிக்கணும். இதை மாத்தி பண்ணதுனால அந்த பிக்ஷை எடுத்துக்கிறது இல்லை. அவ சேவிச்சுட்டு யாராவது போட்டான்னா அந்த பிக்ஷை அவ எடுத்துக்கூடாதுன்னு இருக்கு. அப்ப அவர் இது என்னதோ இன்னைக்கு சரி பெருமாள் சங்கல்பம் அப்படிதான் போல அப்படின்னு காவேரியில போய் அந்த பிக்ஷை அப்படியே கொட்டினேறான். அங்க இருக்கிற மீன்லாம் சாப்பிட்டு செத்து போயிட்டான். அப்பதான் தெரிஞ்சது அதுல ஏதோ விஷம் இருக்கு அப்படின்னு. அதனாலதான் அந்த அம்மா அப்படி பண்ணா அப்படின்றதையும் அந்த அம்மாவனுடைய ஹிருதயத்தையும் புரிஞ்சுட்டார் பாஷிகர். ஆனா அவருக்கு ஒரே கவலை, நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருக்கு எனக்கு விஷம் வைக்கிற அளவுக்கு நான் என்ன துரோகம் பண்ணேனோ, அப்பேற்பட்ட அபச்சாரம் பண்ணிட்டேனேன்னு 3 நாள் அந்த காவேரி கரையை விட்டு போலையா. அங்கேயே அனுஷ்டானம் பண்றாரு, அங்கேயே இருக்க, எதுவுமே இல்லாம. அப்பதான் அவருடைய ஆச்சாரியர் திருக்கோஷ்டியூர் நம்பி ஆளவந்தாருடைய சிஷ்யர் அவர் அங்க ஓடி வந்த உடனே பட்டம் பகல் மத்தியானம் அவர் திருக்கோஷ்டியூர்ல இருந்து நடந்து ஸ்ரீரங்கத்துக்கு வரணும். அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஓடி வர மத்தியான வெயில் மணல்லாம் சுடுறது. அப்ப ராமானுஜர் ஆச்சாரியரை பார்த்தவொன்னு ஓடி போய் சேவிக்கிறார். சேவிக்கச்ச பெரியவாளை சேவிக்கச்ச அவ போரும் அப்படின்னு சொல்ற வரைக்கும் சேவிக்கணும். நம்மலாம் சுவாமிகளை பார்த்து சேவிக்கும் பொழுதோ பெரியோர்கள் மகா பண்டிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம சம்பிரதாயத்துல பெரியவாளை சேவிக்கிறதுன்னா எத்தனை வாட்டின்னு கணக்கே கிடையாது. நம்ம சேவிச்சுட்டே இருக்கணும் அவ போரும்னு சொல்ற வரைக்கும். அப்போ இவர் சேவிச்சுட்டே இருக்கிறாம், அவர் போருன்னே சொல்லல. மத்தியான வெயில் பாஷக்காருடைய திருமேனிலாம் மண்ணில பட்டு அப்படியே செவந்துருது. அப்படியே செவக்கச்ச பக்கத்துல கிடாம்பியாச்சான்ற ஒரு ஆச்சாரியர் அவர் சொன்னாராம், போருன்னு சொல்லுமே, எங்க ஆச்சாரியனுடைய மேனி எப்படி செவந்திருத்து அப்படின்னு. எவ்வளவு பயம் இருக்கும். ஏன்னா ராமானுஜரே அவருடைய ஆச்சாரியர்கிட்ட அப்படி பேச மாட்டேன், இவர் சிஷ்யர் அவருடைய ஆச்சாரியர்கிட்ட அப்படி பேசிட்டார். உடனே திருக்கோஷ்டி நம்பி அப்படி திரும்பினராம், இந்த ராமானுஜர் திருமேனி மேல யாருக்கு நிறைய பரிவு இருந்ததுன்னு பார்த்தேன், இவருக்கு இருக்கு, இனிமேல் இவர்தான் பிக்ஷ சாதிக்கணும் அப்படின்னு. ஏன்னா விஷம் வைக்க மாட்டேன் இல்லையா, அப்பேற்பட்ட பக்தி இருக்கிறவருக்கு. அதனால ராமானுஜர் அவதாரம் பண்ண நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால அவருக்கு இனிமேல் இவர்தான் பிக்ஷ சாதிக்கணும், அதனால சாதிச்சேன். இப்ப இந்த ஸ்லோகத்துல என்னன்னா அவர் பாரத தேசம் பூரா எங்கெல்லாம் போய் பிக்ஷை எடுக்கிறதுனால அவருடைய திருவடி பூமி மாதா மேல படுறது. பகவான் கிருஷ்ணா அவதாரம் எதுக்கு பண்றான்னா பூமி பாரத்தை நீக்க. அப்படி இந்த இதுல மறுபடியும் வைதிக தர்மம் எல்லாம் கெட்டு போய் பூமி மாதா கஷ்டப்பட்டு இருக்க சமயத்துல ராமானுஜர் அவதாரம் பண்ணி இந்த பூமி பாரத தேசம் மொத்தம் அவருடைய திருவடி அச்சு வைக்கும் பொழுது சந்தோஷப்படுறாளாம். அந்த இது எப்படி இருக்குன்னா எத்வின்யாசமிபேன பத்ரமகரி முத்ராம் சமுத்ராம் பராக அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறா அந்த பூமி மாதா.
அந்த அச்சு வச்சதெல்லாம் எப்படி இருக்குன்னா பத்ம ரேகைகள், பத்ம தாமரை ரேகை இருக்காம அதுல. அப்புறம் சித்திரம் போல இருக்கு ஒரு மீன், ஒரு இலை, அந்த மாதிரியான ரூபம்லாம் அந்த அச்சுல இருக்கான். எப்படி நம்ம கிருஷ்ணாவதாரத்தை அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம ஆத்துல கோலத்துல போடச்ச அப்படியே திருவடி வச்சுட்டே வருவோம், மாவு கோலத்துல அப்படியே போடுவோம், அப்படியே சன்னதி வரைக்கும். எப்படின்னா கிருஷ்ணன் நடந்து வர போல இருக்கும் அந்த அச்சு. அந்த மாதிரி பூமி தேவி மேல அச்சு இருக்கான் அந்த ராமானுஜர். அந்த ராமானுஜருடைய அச்சை பார்த்து சந்தோஷப்படுறான். ஏன்னா வைதிகமா இருக்குமா இந்த துஷ்ட நிகிரகமும் இவர் பண்ணிடுவார். எப்படின்னா வாதம் பண்ணி பிற மதங்கள் எல்லாம் ஜெயிச்சு நிறைய சாதுக்களை சேர்த்து நிறைய ஆச்சாரிய பரம்பரையை நமக்கு கொடுத்தாரு இல்லையா, அப்பேற்பட்ட ராமானுஜர் அப்படின்னு சந்தோஷப்படுறார். லக்ஷ்மியே லக்ஷ்மண யோகின பதயுகம் ரத்யாபராகச்சட்டாம். அப்பேற்பட்ட அந்த திருவடியை சாட்சாத் சுவாமி தேசிகன் சொல்றார். அப்பேற்பட்ட அந்த 2 திருவடி அந்த வச்ச அந்த பூமியில அந்த மண் இருக்கு இல்லையா, அந்த பூமியில இருக்கிற அந்த மண்ணை தன் சிரசுல வச்சுக்கிறேன் அப்படின்னு, தன்னுடைய நெற்றியில வச்சுக்கிறேன் அப்படின்னு கொண்டாடுறது. ரக்ஷாரோபண தன்ய சூரி பரிஷத் சீமந்த சீமந்திகா. குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துட்டுன்னா ஆத்துல என்ன பண்ணுவா அப்படின்னா ரக்ஷ வைப்பா. ரக்ஷ அப்படின்னு அந்த பெருமாள் சன்னதியில இருந்து இருந்த குங்குமமோ ஏதோ நெத்தியில வைப்பா. அப்புறம் சிரசுல வைக்கிறது விபூதி, அந்த மாதிரி. அந்த மாதிரி இவர் சொல்றார், அப்படி நம் சம்பிரதாயம் மூலமாக அனுசரிச்சு பிற மதத்துல போகாத பக்தியோட இருக்கணும்னா அப்பேற்பட்ட ஸ்ரீ பாஷ்யக்காரர் இந்த நடந்த இந்த பூமியுடைய மண் ரேகைகளை எடுத்து நம்மளுடைய நெற்றியிலையும் சிரசிலையும் வச்சுக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்க ஆச்சரியமாக கொண்டாடுறார். அப்பேற்பட்ட ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய வைபவம். 65வது ஸ்லோகம். நானாதந்திர விலோபிதேன மனசா நிர்நத்ததுர்நித்திபிஹ கஷ்டம் குத்சித் திருஷ்டி பிரியததிபதே ராதேச வைதேசிகः வைதேசிகைः வியாசோஹாச பதீகிருத பரிஹிருத பிராச்சேதச க்ளுப்தः கேலி சுக சுக சச்ச யுதா பாதாய போதாயனஹ. இதர மதங்கள்லாம் நானா தந்திர, வெவ்வேறு மதங்கள்லாம் என்ன பண்றா, அவளுடைய யுக்தியை கொண்டு தர்க்கத்தை கொண்டு அவளுடைய ஞானத்தை கொண்டு அவ மதத்தை ஸ்தாபனம் பண்ணிடுறா. வேதமான பிரமாணத்தை ஒத்துக்கவே இல்லை. அப்பேற்பட்ட மதங்கள்லாம் பௌத்த மதம், ஜெயின மதம், அதுக்கப்புறம் நிறைய மதங்கள். பெருமாளே இல்லைன்னு சொல்றான். லோகத்துல என்ன சொர்க்கம் நரக்கம்லாம் கண்டிங்களா, இந்த சாஸ்திரம் இதெல்லாம் பொய்யின்றான். அப்பேற்பட்ட பல மதம் லோகமே சூன்யம் அப்படின்ற பௌத்த மதம். அவ தன்னுடைய தர்க்க யுக்தியினால வாதம் பண்றத பார்த்து இந்த சங்கராதி மதங்கள், வைதிகத்தை ஏத்துண்ட மதங்கள், சங்கர பாஸ்கர யாதவ மதங்கள்லாம் என்ன பண்றான்னா, அவளை போலயே அவளை வாதம் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்ற அவசரத்துல அவளும் தன்னுடைய தர்க்கத்தை கொண்டு வாதம் பண்ணி ஜெயிச்சுட்டான். ஆனா கொஞ்சம் கூட நமக்கு இத்தனை பிரமாணங்கள் இருக்கே, நம்ம பூர்வாச்சாரியர்கள் வியாசாதி ரிஷிகள் பண்ண பிரமாணங்களை எடுத்து பிரமாணத்தை காட்டி வைதிக மதத்தை ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்றத விட்டு தன்னுடைய இதுலயே போய் அவளை இது பண்ணிடுறான். அதனால என்ன ஆயிடுதுன்னா, அவளை மாதிரியே இவாளுடைய மதங்களும் வேதத்தை ஒத்துண்டாலும் அதுக்கு புறம்பான அர்த்தங்கள் சொல்றபடி ஆயிடுச்சு. உண்மையிலேயே வேதத்தை அர்த்தம் நேர வேதத்தை எடுத்து அதனுடைய அர்த்தத்தை பார்க்க கூடாதான். அதான் சொல்றது, வேதத்துக்கு என்னன்னா இதிகாச புராணாபியாம் வேத சமுப பிரம்மையே அப்படின்னு இதிகாச புராணங்களை கொண்டுதான் வேதார்த்தங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது அந்த வேத பிரமாணத்திலேயே இருக்கு. ஏன்னா வேதத்துல பகவான் அவன் அந்த சில குணங்கள் சொல்லும் பொழுது அது நமக்கு புரியாது. ஆனா ராமாயணத்துல பார்க்கும் பொழுது ராமன் பண்ற அந்த ஒவ்வொரு அனுகிரகமும் நமக்கு புரியுது. அவன் சர்வசக்தன், சர்வேஸ்வரன், சர்வஜன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அப்படியே அது புரியறதுக்கு ராமாயணம் நமக்கு உபயோகப்படும். அப்ப ராமாயணம் மகாபாரதம் இதை கொண்டுதானே ஸ்தாபனம் பண்ணணும். அப்ப நம்மளுடைய தர்க்கவாத யுக்தியை கொண்டு இவாளும் போயிட்டான். அததான் நீங்க சொல்றேன், நானா தந்திர விலோபிதேன மனசா நிர்ணீத துர்நீதிபிகி அப்படின்னு நானா தந்திரங்கள் அவளுடைய மனசுக்கு தகுந்தபடி தர்க்கத்துக்கு தகுந்தபடி அவளோட மதத்தை நிர்ணயம் பண்ணிட்டான். கஷ்டம் குத்சித திருஷ்டிகி குதிருஷ்டிகள். அப்புறம் விதண்டாவாதம் பண்ணி அவ எப்படியோ ஜெயிக்கணுமேன்னு ஜெயிச்சிடுறான். ஆனா ஸ்ரீ ராமானுஜர் அவர் பூர்வாச்சாரியர்களுடைய வைபவத்தை கொண்டுதான் ஸ்தாபனம் பண்றார்.
அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப ராமானுஜ மதத்தையே வாதம் பண்ண வர வைதிக மதங்கள் இருக்கு இல்லையா? அவ என்ன பண்றான்னா, தன்னுடைய மதத்தை ஏற்கனவே சொல்லிட்டே அதை ஸ்தாபனம் பண்ணணும்னு ராமானுஜ மதத்தோட வந்து வாதம் பண்றா. ஆனா இன்டைரக்டா என்ன ஆயிடுறதுன்னா, அவ வியாசரையும் வால்மீகி மகர்ஷியும் போதாயனரையும் இவாளையும் சேர்த்து இது பண்ணிடுறான். அதை புரிஞ்சுக்கல அவன். இவாளையும் சேர்த்து தோஷத்தை உண்டாக்கிடுறான். அதான் சொல்றேன், வியாசோஹாசபதி கிருத்த வேதவியாசரை ஒரு ஒண்ணுமே இல்லாத சிரிப்பு பொருள் மாதிரி ஆக்கிட்டான். சலாய்க்கிற பொருள் மாதிரி ஆயிடுச்சு. ஹாசபதி கிருத்த ஹாச சிரிப்பு பொருளாக்கிட்டா. வேதவியாசர் எத்தனை பிரமாணங்கள் கொடுத்தார். இன்னைக்கு வேதாத்தியனம் பண்ணும்பொழுது சாக்கைகளாக விபஜனம் பண்ணதே அவர்தான். அந்தந்த சாக்கைகள்ல ஒவ்வொரு குடும்பம் வரா இல்லையா? ரிக்குல இந்த சாக்கைகள், எஜுர்ல வந்து சுக்ல பக்க இந்த இதெல்லாம் சொல்றோம். சுக்ல எஜுர்வேதம், கிருஷ்ண எஜுர்வேதம், அந்த சாக்கைகள் விபஜனை பண்ணி கொடுத்ததே. இல்லைன்னா அத்தனை பூர்த்தியான அந்த இதை நம்மளால படிக்க முடியாது வேதத்தை. அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு புராணங்கள் கொடுக்குறாரு. புராணங்களுக்கு அப்புறம் இதிகாசத்துல மகாபாரதம் சகல தர்மத்தையும் கொடுக்குறாரு. அது மட்டும் போராதுன்னு பாரதம், மகாபாரதத்துக்கு அப்புறம் பாகவதத்தை நமக்கு அனுகிரகம் பண்றேன். அதுதான் சுகபிரம்ம ரிஷி பாகவதத்தை வியாசர் பண்ணது நமக்கு பரீட்சத்துக்கு சொல்லி அது மூலமாக நமக்கு கிடைச்சது. விஷ்ணு புராணம் அவர் அப்பா பண்றாரு. ராமாயணத்தை ஆச்சரியமா வால்மீகி மகர்ஷி பண்றாரு. இப்ப என்ன பண்ணா, வியாசருடைய கிரந்தத்தெல்லாம் அப்போ பாகவதத்துல சொன்னதெல்லாம் பொய்யா? சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம்னு கஜேந்திர ஆழ்வார் கொண்டாடுறாரு இல்லையா? கஜேந்திர ஆழ்வார் எங்கேயாவது சரணாகதி பண்ணும் பொழுது நாராயணா நீர் வந்து ரட்சியும் நேரா ஆதி மூலமே. அதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்த ஆதி, இந்த சிருஷ்டிக்கெல்லாம் மூல காரணமானவனே நீர் வாரும். அப்ப என்ன, ஒவ்வொரு தேவத்தையும் பயப்படுறாளாம். பிரம்மருத்ராதிகள்லாம் அங்க சரஸ்வதி தேவி சொல்றா, பிரம்மன் பேர் காப்பாத்துமே அப்படின்னு. அவர் என்ன கூப்பிடலையே. ஏன்னா இந்த லோகத்தை படைச்சவன் பிரம்மா, பிரம்மாவையே படைச்சவன் ஒருத்தன் இருக்கானே, அவரைதானே ஆதி மூலமேன்னு அந்த யானை கூப்பிடுறது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ரெக்க சத்தம் கெடுதான். சக் சர் 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 அப்படின்னு பார்த்தா கருட பகவான்ல பெருமாள் ஓடி வரு அந்த ரட்சிக்கா அப்பேற்பட்ட அந்த கஜேந்திர ஆழ்வார். அப்படி எத்தனை இடத்துல பாகவதத்துல ஸ்ரீ பரதத்துவ நிர்ணயம் ஸ்ரீமன் நாராயணனேன்னு சொல்லியிருக்கேன். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவேன்னு அவர் அவர் பகவத் அம்சமே வியாசர். அவருடைய திருத்தகப்பனார் பராசரர் விஷ்ணு புராணத்துல எப்படி ஆச்சரியமா புராண ரத்னம், புராணங்கள் 18 புராணங்கள்ல ரத்னமானது விஷ்ணு புராணம். அதை எவ்வளவு ஆச்சரியமா அனுகிரகம் பண்ணியிருக்கேன். அப்புறம் பரிஹிருத்தா பிராச்சேதசஸ்தஸ்தே வால்மீகி. வால்மீகியை சுத்தமா மறந்துட்டா. அவளுடைய ஹிருதயத்திலிருந்தும் அவளுடைய மனசிலிருந்தும் ராமாயண ஆரம்பமே என்ன, வால்மீகி மகரிஷி நாரதர்கிட்ட கேட்கிறார். இப்பேற்பட்ட ஒரு 16 குணங்களை சொல்லி, இப்பேற்பட்ட குணங்கள் உடைய இந்த பூமியில இருக்கக்கூடியவன் யார் அப்படின்ற. அப்பதான் நாரதர் என்ன சொல்றேன்னா, இத்தனை இல்ல எத்தனையோ அனந்த கல்யாண குணங்கள் இருக்குப்பா. நீ உனக்கு தெரிஞ்சதை சொல்ற, அடியனுக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், இன்னொருத்தருக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தர் சொல்லுவார். ஆனா அனாதி குணங்கள் கல்யாண குணங்கள் இருக்கிற பகவான், அந்த குணங்கள் எல்லாமே உறைவிடமாக இருக்கிறது சாட்சாத் பகவான் கிட்ட அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அதை தள்ளிட்டாலே. அத்வைத்த மதத்துல நிர்குண பிரம்மம், பகவானுக்கு குணமே கிடையாது, அவர் நிர்குணம் அப்படின்ட்டா. அப்ப ராமாயணத்தையே அவ எடுத்துக்கலன்னு தானே அர்த்தம். ஒதுக்கிட்டா, மறந்துட்டா. கிளிப்திய கேலி சுகஹா. சுகபிரம்ம ரிஷியே ஒரு கிளி போல, கிளி கிளி முகம் இருக்கும் அவருக்கு அப்படின்வா. அவரை ஒரு 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 பசங்கள்லாம் கிளியை என்ன பண்ணுன்னா பேச பழகி வச்சு இதை சொல்றதெல்லாம் அந்த கிளி சொல்லும். அப்படி சிரிப்பு உடனே காமெடி காமெடியா இவா ஏதோ சொல்லி அதை சிரிப்பு பொருளாக ஆகிட்டா. கேலி சுகஹா, கேலி விளையாட்டு பொருளாகவே ஆக்கிட்டாளே. சுகபிரம்ம ரிஷி சொன்ன பாகவதம் இப்ப பிரமாணம் கிடையாதா? சச்சமுதா பாதய போதாயன. போதாயன விருத்தி கிரந்தம். போதாயனர் யார் அப்படின்னா சாட்சாத் வியாசருடைய சிஷ்யர். வியாசர் பிரம்மசூத்திரத்துக்கு அர்த்தங்கள் சொல்லும் பொழுது அவ பக்கத்திலேயே இருந்து அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை பண்ணான். அது வியாசருடைய ஹிருதயம் என்னவோ அதை நன்கு தெரிவிக்கும். சூத்திரம் அப்படின்னா ஒவ்வொரு லைன் இருக்கும். அத அழகாக ஒரு 3-4 வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணா அது விருத்தி கிரந்தம் அதுல இருக்கு. பாதராயண விருத்தி கிரந்தத்துல அது இருக்கு. போதாயனர் பண்ணு.
அதனாலதான் ஆள வந்தார் சொல்றாரு, நம்மளுடைய மதமாக இருந்தாலும் இதுதான் வியாசர் ஒத்துக்கொண்டதான்னு பார்த்துதான் இந்த சம்பிரதாயத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு தான் அவர் என்ன சொல்றாரு. காஷ்மீர தேசத்துல பாஷ்யக்கார் போய் போதாயன விருத்தி கிரந்தத்தை எடுத்துட்டு வந்து அதை ஒரு வாட்டி படிக்கிறார். அதை என்ன பண்றான்னா, அவ 3 நாள்லயே அது திருடிட்டு போயிட்டாலாம். எங்க இவ வந்து அவளுடைய மதத்தை ஸ்தாபனம் பண்ணிடுவாளோன்னு. அப்ப பாஷ்யக்கார் என்னதான் இவ்வளவு தூரம் போய் காஷ்மீரத்துல இருந்து வாதம் பண்ணி ஜெயிச்சாதான் அதை கொடுப்பா. கொடுத்து எடுத்துன்னு வந்தா 3 நாள்ல காணாம போயிடுத்தே அப்படிங்கும் பொழுதுதான் கூரத்தாழ்வார் பக்கத்துல இருந்து சொன்னாராம், நீர் இப்படி நீர் சொன்னது எல்லாம் நான் படிச்சுட்டேன் அந்த புஸ்தகத்துல. எங்க சொல்லும் பாப்புன்னா அப்படியே அந்த புஸ்தகத்துல இருக்கிறது அப்படியே சொல்றாரு. அவர் ஒரு வாட்டி படிச்சா அவர் அப்படியே ஏக சத்தியாகிருதி அப்படின்னு அது வந்துருமாம். அவர் ரொம்ப சந்தோஷப்படுறேன் கூரத்தாழ்வார் பார்த்து. அப்படிதான் அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு இந்த மதத்தை ஸ்தாபனம் பண்ணிருக்கோம். ஏன்னா அதுதான் வியாசர் ஹிருதயம். நம்ம சொல்ற விசிஷ்டாத்வைத்த மதமும் வியாசருடைய ஹிருதயம் தான் அப்படின்றது காட்டணும். அதுதான் நிலைநாட்டணும் லோகத்துக்கு. அப்படி இது பண்றதா இல்லையா? அப்ப அதையும் ஒரு விளையாட்டு பொருளா அதையும் மறந்துட்டாரு, கண்மூடித்தனமா விட்டுட்டாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, பௌத்த ஜெயின மதங்கள் எப்படி தன் மதத்தை ஸ்தாபனம் பண்றாலோ இவா வைதிக மதத்தையும் அவா போன மார்க்கத்துல ஸ்தாபனம் பண்ணலாம்னு நினைச்சு நிறைய விஷயத்த மாத்தி சொல்லிட்டான். அதனால வேத பிரமாணம் தான் நமக்கு முக்கியம். அந்த வேதத்தை புரிஞ்சிக்கிறதுக்காக இதிகாச புராணங்கள் பாகவதாதிகள்லாம் ஆச்சாரிய ஸ்ரீசுக்திகள் நம்ம ஆழ்வார் பரி அத்தனை ஆச்சாரியர் ஆழ்வார்கள் சொன்னது இதை கொண்டு அவ பண்ணியிருந்தா அவளுக்கு இந்த கதி வந்திருக்காள். அதுதான் ராமானுஜர் எங்களுக்கு பண்ணேர் அப்படின்னு ராமானுஜருடைய பெருமையும் இங்க எடுத்து சொல்றேன். அதனால தானா ஒண்ணு பண்ணாம இத்தனை பேருடைய இதோ கூட்டி இந்த சம்பிரதாயம் அப்படின்னு சம்பிரதாய பெருமையும் ராமானுஜர் பண்ண நமக்கு பரோபகாரத்தையும் இங்க காட்டும். 66வது ஸ்லோகம். அர்த்யா திருஷ்டதி மாமிகா மதிரசா வாஜன்மராஜன்வதி பத்யா சம்யமினா மனேன ஜகதா மத்யாஹிதச்சேதினா யத் சாரஸ்வத துக்தசாகர சுதா சித்தௌஷத அஸ்வாதினாம் பிரஸ்வாபாயன பவதி பவீதே பகவன்மாயா மகாயாமினா அப்படின்னு யாமினி மகாயாமினி. இந்த ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய உபதேசத்தை கேட்டுருவா. ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சம்பிரதாய வழிவந்த ஆச்சாரியர்கள் அந்த பரம்பரையிலேயே வந்து அவர் கொடுத்த அந்த பாஷ்ய சூத்திரங்கள் எல்லாம் வாசிச்சவா அவ இதர மதங்களுடைய வாதத்தை கண்டு மாறி போயிட மாட்டா, வேற வழியில போயிட மாட்டா. அதனால வேறு மத பாதையில போகவே மாட்டா. அது தெரிஞ்சிடும். அது எடுத்த உடனே அது நமக்கான இது இல்லை, அதனால திருப்பியும் இன்னும் பல ஜென்மா தான் எடுக்கணுமே தவிர பகவத் திருவடியை அடைய அது நமக்கு பயன்படாது. ஆர்த்தியா திஷ்டதி மாமிகா. அதனால அந்த ஞானம்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால யதிராஜஸ்வதி அவர் அனுகிரகிச்ச அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீ சுக்திகள் மூலமாக வந்த ஞானம் யதிபதி பத்யாசம் யமினா மனேன ஜகதா இந்த லோகத்துக்கே அவளை உஜ்ஜீவனம் பண்றதாக இருக்கு. ஏன்னா யத் சாரஸ்வத துக்தசாகர சுதா இந்த சமுத்திரம் அப்படின்றதே ஸ்ரீ பாஷ்யக்காரர் இந்த நம்ம வேதாந்த சாரங்கள் எல்லாம் அத எத் சாரஸ்வத சாரமாக எடுத்து எப்படி திருப்பார்கடல்ல பகவான் திருப்பார்கடலை கடைஞ்சார் தேவர்களையும் ரிஷிகளையும் மூலமாக. அதை கடையும் போது சாரமாக என்ன கடைசியில வந்தது? அமிர்தம் வந்தது. அந்த அமிர்தத்தை சாப்பிட்ட தேவர்களுக்கு அமரத்துவம் வந்தது. அதை சாப்பிட்டா சாவே கிடையாதுன்னு. அந்த மாதிரி இந்த வேதாந்த சாரத்திலேருந்து கடைஞ்சி நமக்கு அமிர்தமான ஸ்ரீபாஷ்யத்தை கொடுத்தேறோம். இதுவே ஒரு ஔஷதம், சித்தௌஷதம். சித்தௌஷதம் அப்படின்றது எப்படி பண்ணுவான்னா, பல மரங்கள்ல இருக்கிற மூலிகைகளை வச்சு சித்த ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து வரக்கூடிய இந்த ஔஷதங்கள் மருந்து பண்ண. அதுல என்ன இதுன்னா மருந்து, இது வந்து அமிர்தமான மருந்தம். அமிர்தமே மருந்தா எடுத்துன்னா இன்னும் சந்தோஷம். ஏன்னா மருந்து சாப்பிட்டா கசக்கும். நமக்கு உடம்பு சரியில்லைன்னா வேற வழி இல்லாம தான் மருந்து சாப்பிடுவோம். அப்படியே அழுதுண்டே தான் சாப்பிடுவோம். ஐயோ கசக்கிறதே அப்படின்னு. குழந்தை கொடுத்தா ஓன்னு அழுவோம். அதே மருந்து ஸ்வீட்டா இருந்துருச்சுன்னா சந்தோஷம், சாப்பிட்றதுக்கும் சந்தோஷம், வியாதியும் போயிடும். அப்பேற்பட்ட மருந்தாம் ஸ்ரீபாஷ்யம். கேட்க கேட்க சாரமாக இருக்கு. அதை விட்டு பிரிய மனசு வர மாட்டேங்கிறது. ஆனா அது உடம்புக்கும் நல்லது அப்படின்னா இன்னும் இதை கேட்கணுமா? அப்பேற்பட்ட ஔஷதமாக இப்பேற்பட்ட ஸ்ரோதா அப்படியே இந்த இதிராஜருடைய ஸ்ரீசுக்திகள் இருக்கா. பிரஸ்வாபாயன பபோயித
பகவன் மாயா மகாயாமினா அப்படின்னு. அப்ப இந்த அமிர்தத்தை சாப்பிட்டா என்னப்பா அப்படின்னா, இந்த லோகத்துல இருக்கிற இந்த சம்சாரம் அப்படின்ற இந்த சரீரத்தை விட்டு நித்தியமான சரீரம் எப்பயுமே இருக்கக்கூடிய இதுல மோட்சத்துக்கே போய் பெருமாள் திருவடியில கைங்கரியம் பண்ணுவா. அந்த மாதிரியான மருந்து இதை சாப்பிட்டுட்டா திருப்பி இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படணும்ன்ற அவசியம் இல்லை. திருப்பி இன்னொரு வாட்டி ஜுரம் வரும், திருப்பி இதே மருந்து எடுத்து வச்சுக்கோங்கப்பா அப்படின்ற அவசியமே கிடையாது. அதை அப்படியே அனுபவிச்சுட்டு இருந்தாலே பெருமாளுடைய திருவடியில சேர்ந்துருவோம் அப்படின்னா நித்திய கைங்கரியம். அப்பேற்பட்ட அபராகிருத சரீரத்தோட பெருமாளுக்கு நித்தியம் கைங்கரியம் பண்ணலாம். அப்பேற்பட்டது சம்சாரமே போயிடும் அப்படின்னு மகாயாமினா அப்படின்னு இப்பேற்பட்ட இந்த லோகத்துல பகவான் பண்ண மாயையிலிருந்து சம்சாரம் அப்படின்ற மாய இது இது அனித்தியம். இது நித்தியம் கிடையாது, இது சாஸ்வதம் கிடையாது. இந்த லௌகீக சுகங்கள்லாம் ஒரு சுகம்னு நினைச்சிருந்த நம்மளுக்கு நித்திய சுகத்தை ஆனந்தத்தை நம்ம பெரும்படியாக பெருமாள் கைங்கரியம் பண்ணும்படியாக நமக்கு அனுகிரகிக்கக்கூடியதாக இருக்கு. அப்பேற்பட்ட எதிராஜருடைய அந்த அமிர்த கடல், அந்த சாரத்திலேருந்து வேதாந்த சாரத்திலேருந்து கடைஞ்ச இப்பேற்பட்ட ஸ்ரீசுக்திகள் அப்படின்னு சொல்றது. இது ஆச்சரியமா ஒரு ஸ்லோகம் வரும். அங்க ரெண்டு பேர் ஆகாசத்துல தேவர்கள் ரெண்டு பேர் பேசிட்டு போறாளாம். அவ திடீர்னு கண்ணுல பார்த்தோன்னா ஸ்ரீபெரும்புதூர் தென்பட்டு தான். ஒருத்தர் சொல்றாராம், அதை பாரு, அதை பார்த்தாலே நம்மளுடைய சகல பாபங்களும் போயிடும், பெருமாள் திருவடி அடைய இதுவே உபாயம் அப்படின்னு அந்த அந்த பாக்குறான். இன்னொருத்தர் கேட்க, என்ன என்ன அப்படி என்ன பெருமை இது தெரியலையா? இதான் ஸ்ரீபெரும்புதூர், சாட்சாத் ஸ்ரீ பகவத் ராமானுஜர் அவதாரம் பண்ண இடம். அப்படியா? அதுக்கு என்ன அவ்வளவு பெருமை அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, த்ரையந்தாசார, இந்த மூன்று வேதங்கள் அப்படின்றது நமக்கு மூன்று வேதம் சொல்லுவோம். அதர்வன வேதம் இந்த மூன்று வேதத்திலேருந்து வந்ததுதான். அதனால த்ரையந்தாசார், இந்த வேதம் அப்படின்றதே ஒரு பெரிய சாகரம். சம்சாரம்ன்றது சாகரத்தை தாண்டணும் அப்படின்னா அது அதோட இன்னும் குறிச்சு வேதத்தினுடைய சாரம். திருப்பார்கடல் கூட பெருமாள் கடைஞ்சேர்னா திருப்பார்கடல் கூட ஒரு எல்லை உண்டாம். ஆனா இந்த வேதத்தினுடைய சாரத்துக்கு எல்லையே கிடையாது. ஏன்னா வேதம் அபௌருஷேயம். அபௌருஷேயம்னா ஒருத்தரால பண்ணப்பட்டதில்லை. வேதம் அனாதி, அனந்தாவை வேதாகனா நிறைய வேதம் இருக்கு. நம்ம இன்னைக்கு பூமியில நம்ம சொல்லக்கூடியது ரொம்ப கொஞ்சம் தான். இன்னும் சில வேதம் நமக்கு கிடைக்கல, விட்டு போச்சு. சில சாக்கைகள் அந்த பரம்பரை விட்டு போச்சு, சொல்றது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வேதத்தை பூர்த்தியா தெரிஞ்சு சாரத்தை எடுக்கிறது எப்படி? ஆனா அதை நமக்கு ராமானுஜர் என்ன பண்ணாருன்னா, பெருமாள் கூட எல்லை இருக்கிற திருப்பார்கடல்ல தான் கிடைஞ்சாரு. இவர் அந்த எல்லையே இல்லாத இதை எடுத்து காமிச்சு அந்த ஆழத்தை நமக்கு காமிச்சிட்டாராம். சமுத்திரத்தினுடைய ஆழத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? அதான் சொல்றேன், காளிதாசன் ஒரு ஒரு உடிப்பே நாஸ்மி சாகரஹா அப்படின்னு ஒரு சின்ன கட்டையை எடுத்துட்டு போய், நான் போய் சமுத்திரத்தினுடைய ஆழம் தெரிஞ்சுக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னானா. அப்படிதான் நான் ரகுவம்சத்தை இப்ப சொல்ல போறேன். ஏன்னா ரகுவம்சத்தினுடைய பெருமை பெயர்பட்டது. தர்மாத்மாக்கள் ஒரு ராஜாவும் அப்படின்னா வேதசார். அந்த ஆழத்தை இந்த சிஷ்யர்களுக்கு ஸ்ரீ பாஷ்யக்காரர் காமிச்சிட்டாராம். அதனால அதை கலைஞ்சி அந்த சூத்திரம் இதுதான்ப்பா சாரம், வச்சுக்கோ அப்படின்னு. அப்போ அதுல அந்த விஷயங்களை காலக்ஷேபம் பண்றதுக்கு நம்ம இந்த சம்பிரதாயத்துல அவர் பிறந்ததே நமக்கெல்லாம் பாக்கியம். அதனாலதான் சொல்றேன், நம்மளுடைய ஜீவிதத்துல ஒரு வாட்டியாவது ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணிடணும் ஒரு ஆச்சாரியர். அது நமக்கு புரியறதோ புரியலையோ, அத பக்தியோட போய் ஆச்சாரியன் திருவடியில உட்கார்ந்தா தானா அந்த ஸ்ரீபாஷ்ய அனுகிரகம் பண்ணிடும். ஆச்சாரியர் அனுகிரகம் வந்துடணும். சில பேர் பயப்படுறா, இன்னும் நமக்கெல்லாம் இது இது புரியுமா அப்படின்னு. ஆனா எப்ப நம்ம அந்த பக்தி நமக்கு புரியுமான்னு நினைக்கிறது ஒண்ணு. ஆனா பகவானை வேண்டிட்டு நம்ம போய் உட்கார ஆரம்பிச்சா ஆச்சாரியன் அனுகிரக கட்டாட்சமே போறோம், அத்தனை ஞானமும் நமக்கு வந்துடும் அப்படின்றதுதான். அப்பேற்பட்ட மகிமை உண்டு. அதனால இந்த ராமானுஜர் நமக்கு காட்டி கொடுத்த பாதையில முக்கியம் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம். அந்த பாஷ்யத்தையே 3ஆ கொடுத்திருக்கு. அதுதான் இன்னும் ஆச்சரியம். சில பேர் நிறைய நாள் உட்கார முடியாது, அவ்வளவு ஞானம் இல்லைன்னா சாரத்தை மட்டும் தெரிஞ்சுட்டு போயிடலாம் அந்த சூத்திரங்கள். அதை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா தெரிஞ்சுக்கணும்னா தீபம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம். இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரீபாஷ். அப்படி அழகா கொடுத்துருக்கு. அதனால படிப்படியா போலாம். நமக்கு புரியலையா, முதல்ல சாரத்தை தெரிஞ்சுதான். இந்த சூத்திரத்தினோட இதான் சாரம், இதான் அர்த்தம். அப்புறம் பூர்வ பட்சங்கள் என்ன சொல்றா, நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் தீபம். பூர்வபக்ஷம் சொல்றது ஏன் தப்பு, அதுல சில டீட்டெயில்ஸ் நமக்கு தீபத்துல கொடுத்துரு. இன்னும் விஸ்தாரமா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீபாஷி.
எப்படி அந்த படிப்படியா நம்ம கொடுக்குறது, அதுதான் சுவாமி பண்ண அனுகிரகம். வேற வேற மத்தங்கள் அப்படி இல்லை, ஒரு பாஷ்யம் தான் இருக்கு, சங்கர பாஷ்யம், மத்வ பாஷ்யம்னு. அதுக்கு வந்த பிற்காலத்து ஆச்சாரியர்கள் அதை இன்னும் விஸ்தாரமா பண்ணியிருப்பா, சில பேர் சாரமா கொடுத்திருக்கலாம். ஆனா நமக்கு மூணுத்தையும் சுவாமியே கொடுத்துட்டு, ராமானுஜரே கொடுத்துட்டு. ஏன்னா பிற்காலத்து எல்லாரும் ஒரே மாதிரி இல்லையே. ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அவ வேற மாதிரி இருப்பா, கடைசி பெஞ்ச் வேற மாதிரி இருப்பான். அவளுக்கு ஒரு மாதிரி சொல்லி தரணும், இவாளுக்கு ஒரு மாதிரி சொல்லி தரணும். அதுலயும் இன் டீடைல் போகணுமா, சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்ணிட்டு இன்னும் 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 போகணும் சுவாமி. மத்தங்கள் எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும், நான் இன்னும் டீட்டெயிலா போகணும் அப்படின்னா சுவாமி தேசிகன் வந்து பாஷ்யக்காரருடைய ஒர்க் அத்தனை நவகிரந்தத்துக்கும் அவர் விஸ்தாரமா கத்தியத்திரயத்திற்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார், ஸ்ரீபாஷ்யத்துக்கு விஸ்தாரமான பாஷ்யம் சொல்லியிருக்காரு. அதிகரண சாராவளி எல்லாம் எடுத்து ஆச்சரியமா இருக்கும். பரமத பங்கம், சததூஷணி எல்லாம் தெரிஞ்சுன்னா இன்னும் அவ்வளவு அழகாக சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகிச்சு. அதனால நம்ம கொஞ்சம் இறங்கினோம் அப்படின்னா ஒரு 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 என்னன்னா அந்த பக்தி வரணும். இறங்கிட்டோம்னா திருப்பி இந்த சாகரத்துல இருந்து ஏந்து வர நமக்கு மனசே இருக்காது. அவ்வளவு கிரந்தங்கள் நம்ம ஆச்சாரியர்கள், பாஷ்யக்காரன், தேசிகரும் குவிச்சு நமக்கு கொடுத்துட்டா அப்படின்றதுதான். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் 67வது ஸ்லோகம். சுத்தாதேச வசம்பதீகிருத யதிக்ஷோணி சவாணி சதா பிரத்யாதிஷ்ட பகிர்கதः ஸ்ருதிசிரः பிராசாதயாசீதத துக்தோதன்வத் பத்யசந்நிதி சதா சாமோதாமோதரः ஸ்லக்லாலோகனதௌர்லித்ய லலிதோன்மேஷாமனீஷா மம அப்படின்னு போன போன பாசுரத்துல ஔஷதம் அப்படின்னு பார்த்தோம். அததான் 2 பேர் சொன்னா அப்படின்னு உதாரணமாக திருப்பார்கடல இருந்து கலைஞர் அப்படின்னு அந்த விஷயமாக இந்த ஸ்லோகத்துல வந்துடுது. சுத்தமான ஹிருதயத்தோட அப்பேற்பட்ட பாஷ்யக்காரருடைய போதனைகளை கேட்டவர்களுக்கு அவர் எத்திராஜ ஸ்ரீ சுக்திகள், அது அவருடைய அறிவுரைகளே சொன்னவர்கள் எப்பொழுதும் எந்த ஒரு காரணத்தினாலையும் வேறு பாதையில போகவே மாட்டார். மாயாவாதத்திலேயோ இல்ல பகவானை விட்டு வேற பாதையில அவ போகவே மாட்டா. அவளுடைய புத்தி ஸ்திரமாக இருக்கும். சுத்தி சிரகா வேதாந்த பிரசாதயா சீதத்தை அப்படின்னு இந்த ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுத்தி எப்படின்னா ஒரு சோப்பானம் மாதிரியா, படிக்கட்டு. அதுல பெருமாளும் தாயாரும் என்ன பண்றா அப்படின்னா திருப்பார்கடல்ல பெரிய பிராட்டி, திருப்பார்கடல் மேல பெரிய பிராட்டி திருப்பார்கடலையே ஒரு பெரிய பேலஸ் மாதிரி இருந்துட்டு அதுக்கு மேல இருக்கிறது என்ன, அதுதான் ஒரு வேதம்ன்ற ஒரு பேலஸ். அதுக்கு மேல வேதாந்தம் அப்படின்னா என்ன, வேதத்துல முடிவு சிரோபாகம் வேதாந்தம். வேதத்துல 2 பாகம், கர்மகாண்டம், ஞான காண்டம். கர்ம ஞானத்துல பெருமாள் ஆராதிக்கிற விஷயங்கள்லாம் யஜ்ஞ ரூபமாக சொல்லியிருக்கு. வேதாந்த பாகத்துல முக்கியமாக உபனிஷத் பிரம்மஸ்வரூபத்தையும் பரபிரம்மத்தை அடைய விஷயமும் அவருடைய குணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. அதான் முக்கியமான பாகம். வேதாந்தம்ன்றது சிரோபாகம். அப்படின்ற வேதம்ன்ற ஒரு பேலஸ்ல மொட்டை மாடியில தாயாரும் பெருமாளுமாக இருக்கிறான். அது எவ்வளவு பெரிய பேலஸ். அதை ஏறணும்னா நமக்கு ஒரு அழகான ஒரு படிக்கட்டு வேணும். அந்த படிக்கட்டை பிடிச்சிருந்தா வேற மார்க்கத்துக்கு போகலாம். வேற ஏதேதோ ஒரு பக்கம் போனா அந்த பசில்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த காலத்துல ஸ்டார்டிங்ல இருந்து கடைசிக்கு போக முடியாது. ஏதோ ஒரு வழிதான் அது கடைசியில எடுத்துன்னு வந்து விடும். அந்த மாதிரி இந்த சுலபமான சோபானமான படிக்கட்டுகள் சாட்சாத் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்தி துக்தோதன்வத் சந்நிதி சதா அப்படின்னு அதுல அழகாக ஏறினா அங்க பெருமாள் கட்டாட்சம் பண்றார். அவருடைய திருவடி தாமரையில போய் தீர்க்கமா அங்க போய் பெருமாளை சேவிச்சிடலாம் அப்படின்னு சுக்லாலோகன தௌர்ல நித்ய லலிதோன்மேஷாமனீஷா மம அப்படின்னு நமக்கு எல்லாம் ரொம்ப சுலபமான ஒரு படிக்கட். அது பகவத் திருவடியில அடைய யதிராஜருடைய ஸ்ரீ சுக்திகள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதனால ஒரு பாதையில போயிட்டா திருப்பி அவன் இறங்கி வேற பாதையில போக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படின்னா எப்படின்னா எப்பயுமே படிக்கட்டு இவ்வளவுதான் இருக்கும், அது அழகாக மேலே ஏறும். திருப்பி வேற பாதைக்கு போனோம்னா இறங்கிதான் வரணும். எப்போ ஒருத்தன் ஏற ஆரம்பிச்சிட்டானா அவன் சுலபமா டெஸ்டினேஷன் எதுக்கு இறங்கணும், நல்ல டெஸ்டினேஷன் கரெக்டா போயிடுவான். அது போக முடியாது, ரீச் ஆக முடியாதுன்னு தான் அவன் கீழே இறங்கணும். ஆனா பாஷ்யக்காரருடைய அந்த சோப்பானம் அழகாக நம்மளை ஏற்றி கொண்டு போய் எஸ்கலேட்டர்னே சொல்லலாம். படிக்கட்டு கூட நம்ம சிரமப்பட்டு ஏறணும்.
எஸ்கலேட்டர்னா அது அப்படியே தான் மேல போய் நின்றா போறோம், அதுவே மேல அப்படியே எடுத்துட்டு போய் பகவத் திருவடியில கொண்டு வந்து விட்டுடும். அப்படி ஆச்சரியமான சோபானமாக அவருடைய அந்த கிரந்தங்கள்லாம் அப்படி இருக்கு அப்படின்றது இங்க எடுத்துக்காட்டு. அதுதான் நமக்கு போக்கியம். அப்படி அதுக்கு அடுத்த ஸ்லோகம் 68வது ஸ்லோகம். அஸ்தாம் நாம யதீந்திர பத்ததிஜசௌ மாஜான சுத்தாமதிஹி தச்சாவ்யாஜ விததி பத்த மதுரம் சாரஸ்வதீம் சாஸ்வதம் கோவா சக்ஷுருதம் சயேதபி புர சாட்டோபதர்க்கச்சடா சஸ்திரி விஹர சம்பிருதரண சுவாதேஷு வாதேஷு நஹ. ஸ்ரீ பகவத் ராமானுஜருடைய திருவடி அடைஞ்சவர்கள், அவருடைய ஸ்ரீசுக்தி மூலமாக இருக்கிறவர்களுக்கு வாதம்ன்றது ரொம்ப சுலபம். ஏதோ இதர மதங்கள் அவ இவாளை பார்த்தாலே பயந்து ஓடிடுவா, வரவே மாட்டா. ஏன்னா அவளுக்கு பிரமாணம் எதுவும் கிடையாது வாதம் பண்றது. அப்படி ஒருவேளை விதண்டாவாதம் பண்றேன்னு ஒருத்தர் சில பேர் வந்தா கூட அவளுடைய வாதத்தெல்லாம் பொடி பொடி ஆக்கிடுவாங்க. எப்படி யுத்தத்துல வாத பிரதிவாதம், ஒரு ராஜா இருக்கான், அந்த ராஜா இந்த பக்கத்துல இருந்து பானம் போட அந்த பக்கத்துல இருந்து பானம் போட இவா வந்து சண்டை போடுவா. யுத்தம், ஆச்சரியமான யுத்தம். அந்த மகாபாரதத்தினுடைய பிரக்கிரியெல்லாம் பார்த்தா இவன் ஆக்ஸ்திரம் போட்டா அவன் வாருணாஸ்திரம் போடும், இவன் வந்து நாகாஸ்திரம் போட்டா அவன் காருடாஸ்திரம் போடும். கருடன் பாம்பு ஒண்ணும் இல்லாம ஆக்கிடும். இவன் மலை பர்வத்தத்தை போட்டா அவன் காத்து போடணும், அந்த காத்துக்கு அந்த மலையே கீழே வந்துடும். அப்படி பலவிதமான ஆயுதங்கள், எதுக்கு எது போடணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனா அந்தந்த ஆயுதங்கள் அவ்வளவு சுலபமா கிடையாது. அந்தந்த தேவதைகள் கிட்ட தபசு பண்ணணும் அவள்தான். அப்படி பல தபசு பண்ணவாகிட்டுதான் அப்பேற்பட்ட ஆயுதங்கள் இருக்கும். அந்த மாதிரி இவர்கள் அப்பேற்பட்ட ராமானுஜருடைய திருவடி அடைஞ்சதுனால அதை ரொம்ப சுலபமாக அந்த ஒவ்வொரு ஆயுதத்தையும் சுலபமாக ஜெயிச்சிருவா அப்படின்றது இங்க எடுத்து சொல்றேன். அதனாலதான் சாஸ்திராசஸ்திரீ விஹர அப்படின்னு ராஜாக்கள் போர்ல சண்டை போடும்போது எப்படி நிறைய பானங்கள் வருமோ, அந்த மாதிரி வாத பிரதிவாதங்கள்ல ஒவ்வொரு வாதம் இது இப்படி அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது பலவிதமான வாதங்கள் வரும். ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சரித்திரத்திலேயே இருக்கு. அதுல ஒருத்தர் வந்து பாஷ்யக்காரருடைய வாதம் பண்ணிறான். 18 நாள் ராத்திரி பகலும் வாதம். காத்தால போவா, அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிடுவா, சந்தியாவந்தம் சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணிடுவா, மாத்தியானிக்கம் பண்ணுவா, திருப்பி வாதத்துல உட்கார்ந்து. இப்படி 18 நாள் மாயாவாதம். ராமானுஜர் 18 நாள் வரைக்கும் வாதம் பண்ணிட்டே இருக்கிறான், அவரும் பண்ணிட்டு இருக்கார். அப்ப கடைசியில பார்த்து இன்னும் இவ்வளவு நாள் போயிட்டே இருக்கே அப்படின்னு வரதனை வேண்டிக்கிறான் தேப்பெருமாள். அவர் மாயாவாதி. அப்போ உடனே தேப்பெருமாள் சொப்னத்துல வந்தேராம். 17வது நாள் ராத்திரி ராமானுஜர் கிட்ட ஆளவந்தார் பண்ண ஒரு கிரந்தம் இருக்கு, அது லுப்தமாயிடுச்சு, கிடைக்கல யாருக்கு. அதை காட்டுறாராம். அது வந்து மாயாவாத கண்டனம் அப்படின்னே சுவாமி ஆளவந்தார் பண்ணிருக்கு. அது கிடைச்ச உடனே இவருக்கு அந்த ஒரு பாயிண்ட் கிடைச்சிட்டு தான் இதை வச்சு அவர் மறுநாள் ஜெயிச்சிரு. இந்த காலத்துல என்னன்னா வாக்கியார்த்தம்னா ஒருத்தர் சொல்றே அர்த்த இது பண்ணா மட்டும் போறாது. தோத்துட்டேன்னா இவருடைய சித்தாந்தத்தை ஏத்துண்டேன்னு இவர் திருவடியில வந்து விழுந்துருவார். இவருக்கு ராமானுஜருக்கு சிஷ்யராகவே ஆயிட்டார். அப்போ அவருக்கு பேரருளால எம்பெருமானார் அவருக்கு ஒரு பேர் வச்சார், அவர் வரதன் பேரையே வச்சார். அப்படி அப்படி வாதம் பண்ணுவா. இந்த மாதிரி பல நாட்கள் வாதங்கள்னா பார்த்தா அப்பேற்பட்டவர்கள் அந்த இதர மதங்களே இருக்கா. அவ்வளவு சுலபமா நம்ம நினைச்சிருவான தர்க்கவாதங்கள்லாம் பண்றது. ராமானுஜர் அத்தனை இடத்துலயும் போய் ஸ்தாபனம் பண்ணியிருக்காரு. பாரத தேசம் மொத்தம் போய் வெற்றி கொண்டு அதுக்கப்புறம் சரஸ்வதி பீட்டத்துல போய் ஸ்தாபனம் பண்ணி சரஸ்வதி தேவி ஏத்துண்டா அப்படின்னா எப்பேற்பட்ட விஷயம். அதனால பாஷ்யக்காரே இல்ல, பாஷ்யக்காரர் கிரந்தம் படிச்ச அத்தனை பேர், கூரத்தாழ்வார் எடுத்துக்கலாம், சுவாமி திருக்குறுகை பிரான் பிள்ளான் எடுத்துக்கலாம், அந்த வம்சத்துல வந்த அத்தனை ஆச்சாரியர்களுமே யாரையுமே பார்க்க மாட்டா. அந்த வாதத்துக்கு பிரதிவாதங்கள் என்ன பண்ணணுமோ அத்தனையும் அவளுக்கு தெரியும். அதை வச்சு அவ ஜெயிச்சிருவா அப்படின்றத இங்க எடுத்து சொல்றேன். இதே மாதிரி முன் ஸ்லோகத்திலையும் ஒரு அர்த்தம் வரும். யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னு, ஒரு ராஜா எப்படி இருக்கானோ அப்படிதான் மக்கள் இருப்பா. அப்போ அப்போ அது சம்பிரதாயமா இருக்கும்போது ஆச்சாரியன் எப்படி இருக்காரோ சிஷ்யன் அப்படிதான் இருக்கும். மற்றவர்கள்லாம் அவ மதத்தை மாத்தி சொல்லும் பொழுது அந்த சிஷ்யர்கள் அப்படியே தான் இருப்பா, அவளை ஒன்றும் பண்ண முடியாது. எதிராஜன் ஆசிரிச்சவர்களுக்கு கவலையே இல்லை, பகவத் திருவடி சுலபமாக சேரலாம் அப்படின்னு ஆச்சரியமா எதிராஜ சப்தத்தி
கொண்டாடின்னு வந்துட்டு இருக்கார். 68 ஸ்லோகம் ஆயிருக்கு. கடைசி 5 ஸ்லோகம் அடுத்த வாரம் எதிராஜ சப்ததி சாத்மர பண்ணலாம் அப்படின்றது பாஷ்யக்காரருடைய அனுகிரகம். கடைசி 5 ஸ்லோகத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடி